லீகல் பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஓபிஎஸ். அதாவது அவர் வந்து ஏடிஎம்கே கிளைம் பண்ற முயற்சியில் இடங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட 2-3 வழக்குகள் வந்து பெண்டிங்கில் இருக்குது அவர் போட்ட வழக்குகள். அதனால இவரை காட்டிலும் ஓபிஎஸ்ஐ காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு நேரடியாக உணர்ச்சி வசப்பட்டு பொது இடங்களில் பேட்டி கொடுத்ததுனா நம்ம. ஆனால் தற்போது எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்துச்சு, நாங்கள் வந்து நான் செட்டில்டு அவ்வளோதான். நான் எங்களுக்குள்ளே இருந்தது கருத்து வேறுபாடுலாம் மறந்து நாங்கள் அம்மாவின் ஆட்சியை தமிழகத்தில் மலர செய்யும், அதற்காக அனைத்து கருத்து வேறுபாடுகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு நாங்கள் ஒன்றா சேரன்னு சொல்லிட்டு பிறகு அதில் என்ன பேசுறதுக்கு என்ன இருக்குது? அப்படிலாம் பார்த்தா எந்த கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது தமிழ்நாட்டில். ஏன்னா தமிழகத்தில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், இது 3 கட்சிகளும் கம்யூனிஸ்டுகள் எடுத்துக்க, இந்த 4 கட்சிகளும் ஒரே கூட்டணியில் இருக்குதுன்னா அப்புறம் எப்படி இதெல்லாம் எப்படி பொருந்தும்? இனி அறிவாலயம் வாசலில் கால வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எத்தனை முறை சொல்லியிருக்குது. விடுதலை சிறுத்தைகள் வந்து தமிழ் தேசியத்தை வந்து உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு கட்சி. அது தமிழீழ பிரச்சனைக்கு அப்புறம் காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதே காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அது ஒரு வெற்றி கூட்டணியாக தான் இது வரைக்கும் இருந்திருக்குது. 2-3 தேர்தலில் அவங்களும் இருக்குது. அதனால தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அரசியல் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இப்ப ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, இப்ப அதான் 2-3 வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கிறதால அவர் டைரக்டா அதிமுக கூட்டணின்றது வைக்க முடியாது. அவர் வந்து வந்து என்டிஏ கூட்டணி, அதுக்குள்ள வந்து எப்படி டிடி வந்து என்டிஏ கூட்டணியில வந்து அதை போல இவர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்டிஏ கூட்டணியில வரோம், நாங்கள் அம்மாவின் ஆட்சியை வந்து மலர செய்யணும்னு சொல்லிட்டு பெரும்பான்மையா அவர் கண்டிப்பா முன் வருவார் நான் நம்புவோம்.